கொளுத்தும் வெயில் காரணத்தினால் நான் இப்படி புடவை முந்தானியை இப்படி அணிந்துள்ளேன். செம்ம வெயில். வந்திருந்தா கூட இந்த தேர் எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ ரொம்ப தூரம் சுற்றி வந்துருச்சு. அம்பாள் தேர்கிட்டே நம்ம நின்றுட்டோம். சிவன் தேர் வந்து முன்னாடி வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 கிலோமீட்டர் தாண்டி இப்போ நம்ம வந்துட்டு வீடியோ எடுத்து கிளிக் பண்ண வந்துட்டு இருக்கோம். ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம திருச்சி திருவானை கோவிலில் வந்து தேரோட்டம். ஸோ அதுக்கான வீடியோ தான் வந்திருக்கோம். வெல்கம் டு ஜெயஸ்ரீ வேஸ். திஸ் இஸ் யுவர் ஜெயஸ்ரீ. அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஏன்னா ரொம்ப பிரம்மாண்டமான திருவிழா. உங்களுக்காக தான் மெயினாக வந்து வீடியோ ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்தாச்சு. இப்போ தான் நம்ம வந்து கோவில் என்ட்ரன்ஸ் வெளியிலேருந்து நம்ம வந்து கோவிலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இன்னும் தேரே நம்ம பார்க்கல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். திருச்சி திருவானைக்கோவிலில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் தேரோட்டம் தான் பார்க்க போகிறோம். கோபுரத்துக்கு மேலே எவ்வளோ அழகாக வந்து சூரியன் வந்து பிரகாசிக்குது அப்படின்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். மார்னிங் 7:30 அந்த ரேஞ்சுக்கே நான் வந்து வந்துட்டேன். இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். திருவானைக்கோவிலோட தேரோட்டம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த தேர் திருச்சி திருவானைக்கோவில் அகிலாண்டேஸ்வரி அம்பாலோட தேர் தான் பார்த்துட்ருக்கீங்க. அம்பாள் தேர் ரொம்ப அழகாக வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு வந்துட்டு அந்த லுக் பார்க்கும்பொழுது அந்த குதிரை, அந்த தேரில் வந்து சுற்றி இருக்கக்கூடிய அந்த டிசைன்ஸ், அந்த மாலை இதெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருந்தது. இந்த தேரோட அலங்காரம் பார்த்தீங்க அப்படின்னா அட்ராக்டிவாக இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, அந்த பூக்கள்லாம் ஒவ்வொன்றும் வந்து டிசைன் பண்ணி அந்த தோரணையெல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய தோரணெல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக அழகாக இருந்தது. அண்ட் இது மட்டும் இல்லை, அந்த தேர் மேலேருந்து கீழே வரையிலும் வந்து அந்த மாலை போட்டிருக்காங்க பாருங்களேன், குதிரையை ஜாயின் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஹைட்டாக இருக்குது தேரே. அந்த தேர்லேருந்து அந்த குதிரை வரையிலும் கனெக்ட் பண்ணுற மாலை ரொம்ப அழகாக இருந்தது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா கோபுரத்துக்கு பக்கத்தில் தான் வந்து தேரை வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, இது வந்து அம்பாள் தேர் அப்படின்னு தெரியாமல் நான் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதுதான் ஹைலைட்டு. பிகாஸ் ஜம்புகேஸ்வரர் தேர் வந்து முன்னாடியே வந்து போயிடுச்சு. இந்த தேரில் பாருங்களேன், மாவிளை தோரணம், வாழை மரம் தாரோட கட்டி ரொம்ப அழகாக வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மார்னிங்கே வந்து வெயில் வந்து பயங்கரமாக வந்து கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அம்பாலோட தேர். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஜம்புகேஸ்வரரோட தேர் தான் பார்க்க போகிறீங்க. இதை வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து வடம் பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது தெரியாமல் நான் அம்பாள் தேர்கிட்டேயே நின்றுட்டு இருந்தேன். நம்ம வந்திருந்தா கூட இந்த தேரை எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ ரொம்ப தூரம் சுற்றி வந்துருச்சு. அம்பாள் தேர்கிட்டே நம்ம நின்றுட்டோம். சிவன் தேர் வந்து முன்னாடி வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 கிலோமீட்டர் தாண்டி இப்போ நம்ம வந்துட்டு வீடியோ எடுத்து கிளிக் பண்ண வந்துட்டு இருக்கோம். ஸோ வாங்க, ஏதோ முடிஞ்ச வரையில் நான் கவர் பண்ணி தரேன். ஜம்புகேஸ்வரர் தேர்கிட்ட இப்போ நம்ம வந்தாச்சு. சாம்பிராணி புகை போட்டு புகை மண்டலமாக காணப்பட்டது. அண்ட் மாட்டு வண்டியில் வந்து மாடை வந்து அலங்கரித்து அதில் வந்து வடம் பிடிக்கிறதுக்கு அந்த தேர் வடம் இருக்குல்ல அதெல்லாம் கொண்டுட்டு வந்தாங்க. எனக்கு இப்போ பார்க்கறதுக்கு புதுசாக தான் இருந்தது. அண்ட் பார்த்திங்கன்னா தேர் வந்து மூவ் ஆகிறது வேகமாக மூவ் ஆகிட்டு வந்தது. அதுக்கு காரணம் பார்த்திங்க அப்படின்னா பாய்ஸ் தான். இன்றைக்கி வந்து நம்ம திருவானைக்கோவில் தேர் திருவிழாவில் பாய்ஸ்லாம் வந்து ஒயிட் ஷர்ட் வித் எல்லோ காம்பினேஷன் டவலில் வந்துட்டு ட்ரெஸ் கோட் வந்து வியர் பண்ணியிருந்தாங்க. பாய்ஸ்லாம் வந்து அவ்வளோ ஹாப்பியாக வந்து அந்த சண்டைக்கட்டை போட்டு மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து ஒவ்வொரு தேர் திருவிழாலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேரை வந்து மூவ் பண்ணக்கூடிய அந்த எனர்ஜெட்டிக்கான மேன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பக்தர்கள் முன்னாடி வடம் பிடிச்சு இழுத்துட்டு இருந்தாங்க. பேக் சைடில் வந்து பாய்ஸ்லாம் வந்து சண்டைக்கட்டை போட்டு ஏறி அந்த ப்ரெஷர் கொடுத்து தேரை வந்து மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. திருவானைக்கோவில் தேர் பார்த்திங்கன்னா அந்த சக்கரம் வந்து வேகமாக மூவ் ஆகி போக ஆரம்பிச்சிருச்சு. என்ன ரீசன் அப்படின்னா, அந்த க்ரீஸ் மாதிரி போட்டு அந்த தகரம் இருக்குல்ல, தகரம் வச்சு அந்த கிராஸ்லாம் வந்து கொஞ்சம் கட்டடிச்சாங்க. ஸோ அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பட் பாய்ஸும் வந்து ஃபுல் எஃபோர்ட் போட்டு அந்த சன்னக்கட்டை ஏறி தேரை வந்து நகர்த்திட்டு இருந்தாங்க. முன்னாடி மக்கள் பார்த்திங்க அப்படின்னா வடம் பிடிச்சு இழுத்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்க. வெயில் வந்து மார்னிங்கே வந்து ஒரு 8 o'clockலாம் வந்து இவ்வளோ வந்து பயங்கரமாக வேறு லெவலில் வந்து வெயில் இருந்தது.
தேர் வந்து அவ்வளோ அழகாக வந்து அவ்வளோ ஹைட்டாக வந்து சூப்பரான அலங்காரத்தில் சுற்றி வந்துட்டுருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பாய்ஸ் வந்து லைன் பை லைனாக செட்டாக வந்து சன்னக்கட்டை போட்டு ஏறி ப்ரெஷர் கொடுத்து தேரை வந்து மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அண்ட் தேர் வந்து மூவ் பண்ணி வர்றதுக்குள்ளே நான் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போயிட்டு வியூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சைடில் வந்துட்டுருக்கேன். சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாழை மர தோரணம் இது எல்லாமே இருக்கும். அண்ட் தேர் வந்து நல்லா ஹைட்டாக அந்த டிசைன்ஸ்லாம் பாருங்களேன். அந்த அந்த தேரில் இருக்கக்கூடிய அந்த மரத்தில் செதுக்கி இருக்கக்கூடிய டிசைன் அவ்வளோ அழகாக இருக்குது. அதெல்லாம் இப்போ நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு கூட தெரியல. தேர்கால் பார்த்தீங்கன்னா அந்த சக்கரம் பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் எல்லோ கலரில் இருக்குது. அந்த எல்லோ கலர் காம்பினேஷன் ஒயிட் வித் எல்லோ அந்த ஆரஞ்சு மாதிரியான எல்லோ காம்பினேஷனில் தான் வந்து பாய்ஸும் வந்து ட்ரெஸ் கோட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே எனக்கு ரொம்ப நேரம் கழிச்சு தான் தெரிஞ்சுது. அண்ட் ஏன்னா நம்ம வந்து இந்த சனக்கட்டை போடும்போது ட்ரெஸ்லாம் அழுக்காகுமே, பட் வந்து இவங்க இந்த கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு தெரியும்போது இது ஒரு யூனிக்யூவாக தெரியறதுக்காக பண்ணியிருக்காங்க. இந்த குதிரை கலர்லேயே வந்து அந்த தேர்காலோட சக்கரமும் இருக்குது. அதே கலரில் வந்து பாய்ஸும் வந்து ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிசயம் நிறைந்த கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தலத்தின் 4வது திருச்சுற்று மதிலை இறைவனே நேரில் ஒரு சித்திரை போல் வந்து மதில் சுவர் எழுப்பிய பணியாளர்களுக்கு திருநீரை கூலியாக கொடுத்ததாக தல வரலாறு கூறுகிறது. புராண காலத்தில் வெண்ணாவல் மரங்கள் நிறைந்த காடாக இத்தலம் இருந்தது. அங்கே ஒரு வெண்ணாவல் மரத்தடியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது. சிவகணங்கள் இருவர் தாங்கள் பெற்ற சாபம் காரணமாக இக்காட்டில் ஒரு யானையாகவும் சிலந்தியாகவும் பிறந்தனர். சிவலிங்கம் கூரையில்லாமல் வெயில் மலையில் கிடந்தது. சிலந்தி சிவலிங்கத்தின் மேல் வலை பின்னி வெயில் மலை மற்றும் மரத்தின் சருகுகள் லிங்கத்தின் மேல் விழாமல் காத்தது. யானை காவிரியில் இருந்து தன் துதிக்கை மூலம் நீரும் பூவும் கொண்டு வந்து வழிபட்டது. யானை சிலந்தி பின்னிய வலையை தேவையற்றதாக கருதி அதை அழித்துவிட்டு செல்லும். பாய்ஸ் கமான் பாய்ஸ் எல்லாம் ஃபயராக பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமு எனர்ஜெட்டிக்காக வந்து சன்னக்கட்டை ஏறி தேரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு சில பேர் வந்து ஸ்லிப் ஆகி கீழே விழ அவங்களுக்குள்ள கொஞ்சம் சவுண்டு வர இதெல்லாம் இல்லாமல் திருவிழா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இருக்க இதெல்லாம் பார்க்குறதுக்கே செம ஜோராக ஹாப்பியாக இருந்தது. பாய்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறாங்க. முன்னாடியும் பார்த்தீங்கன்னா தேர் வரம் பிடிச்சு இழுக்கிறாங்க. இதில் என்ன ஹைலைட் பார்த்தீங்க அப்படின்னா தேர் வந்து வேகமாக மூவ் ஆகிற மாதிரி மக்கள் பார்த்தீங்கன்னா கும்பலும் வந்து அந்தந்த இடத்துல இருந்து மூவ் ஆணுச்சு. ஸோ என்னால் வந்து வீடியோ வந்து கவர் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரையிலும் அவ்வளோ க்ரௌடு இருந்தாங்க. வெயில் வந்து மார்னிங் டைமே அப்படிங்கிறதுனால லைட்டாக தான் வெயில் இருந்தது. பட் வந்து கொஞ்சம் நேரம் ஆக ஆக செம்ம வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. பயங்கர கொடூர வெயில் தாக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் நம்ம விடுவோமா? நம்ம சேனலுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்தாச்சு. எப்படியாவது அடிச்சு பிடிச்சி முன்னாடி போய் நம்ம அந்த வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தேர் பின்னாடியிலேருந்து எப்படியாவது மூவ் ஆகி முன்னாடி போகணும் அப்படின்னு எப்படி எலி வந்து பொந்துக்குள்ளேயும் சந்துக்குள்ளேயும் போகுமோ அது மாதிரி நான் உள்ளே பூந்து வெளியில் பூந்து எப்படியோ ஒரு வழியாக நான் தேருக்கு முன்னாடி வந்துட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த தேருக்கு முன்னாடி வந்து நான் ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்குள்ளே அப்பா அவ்வளோ கும்பல் இருந்தது. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் அவ்வளோ பேர் வந்து பக்தியோட தேர் வந்து வடம் பிடிச்சு இழுத்துட்டு இருந்தாங்க. சிலந்தி மறுபடியும் வலை பின்னி தன் வழிபாட்டை தொடரும். தினந்தோறும் இது தொடர யானையை தண்டிக்க எண்ணிய சிலந்தி யானையின் துதிக்கையில் புக யானையும் சிலந்தியும் போராட கடைசியில் இரண்டும் மடிந்தன. இவைகளின் சிவபக்திக்கு மெச்சி சிவபெருமான் யானையை சிவகணங்களுக்கு தலைவனாக்கினார். சிலந்தி மறுபிறவியில் கோச்செங்கச் சோழன் என்ற அரசனாக பிறந்தது. பூர்வ ஜென்ம வாசனையால் கோச்செங்கச் சோழன் யானை ஏற முடியாதபடி குறுகலான படிகளை கொண்ட கட்டுமலை மீது சிவலிங்கம் ஸ்தாபித்து 70 கோவில்கள் கட்டினான். அவை யாவும் மாடக்கோவில்கள் என்று அழைக்கப்பட்டன. கோச்செங்கச் சோழன் கட்டிய முதல் மாடக்கோவில் திருவானைக்கோவில் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் ஆலயம் ஆகும். இத்தலத்தின் 4வது திருச்சுற்று மதிலை இறைவனே நேரில் ஒரு சித்திரை போல் வந்து மதில் சுவர் எழுப்பிய பணியாளர்களுக்கு திருநீரை கூலியாக கொடுத்ததாக தலவரலாறு கூறுகிறது. பணியாளர்களின் உழைப்புக்கேற்ப திருநீரு தங்கமாக மாறியதாகவும் கூறுகிறது. இதனால் இம்மதிலை திருநீற்றான் மதில் என்று அழைக்கிறார்கள். பஞ்சபூத தலம் நீர்த்தலம். மூலவரான ஜம்புகேஸ்வரரின் லிங்கம் இருக்கும் இடம் தரைமட்டத்திற்கு கீழே இருப்பதால் எப்போதும் தண்ணீர் கசிவு இருந்து கொண்டே இருக்கும். முற்றிய கோடையில் காவேரி வறண்டிருக்கும் நேரங்களில் இந்நீர்க்கசிவு வற்றுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இக்கோவில் ஒரு மிகப்பெரிய கோவிலாகும்.
சுமார் 18 ஏக்கர் நிலப்பரப்பில் நீண்ட உயரமான மதில்களும் 4 திசைகளிலும் கோபுரங்களும் 5 பிரகாரங்களும் உடையது. அம்மன் அகிலாண்டேஸ்வரியின் சந்நிதி 4ஆம் பிரகாரத்தில் உள்ளது. தனிச்சன்னதியில் கிழக்கு நோக்கியவாறு அகிலாண்டேஸ்வரி என்னும் அகிலமாண்ட நாயகி காட்சி தருகிறாள். மூலவர் ஜம்புகேஸ்வரர் 5ஆம் உள் பிரகாரத்தில் சுயம்புவான அப்புலிங்கமாக எழுந்தருளியுள்ளார். திருவானைக்கா அன்னை அகிலாண்டேஸ்வரியின் ஆட்சித்தலம். கொளுத்தும் வெயில் காரணத்தினால் நான் இப்படி புடவை முந்தானியை இப்படி அணிந்துள்ளேன். செம்ம வெயில் தாங்கவே முடியல. சத்தம் வேற ஐயோ என்ன வெயில் பின்னாடி தேர் தெரியுதா ஐடி கும்பல்லையே நான் மட்டும்தான் வந்து இது மாதிரி புடவையை போட்டு வெயில் தாங்க முடியல அப்படிங்கிறத காமிக்கிறேன். எல்லாரும் அவ்வளோ பக்தியோடு நிற்கிறாங்க, நம்மளால தாங்க முடியலங்க. அண்ட் டுடே என்னோட ஒரு லாவெண்டர் வயலட் மிக்சிங் சாண்டில் அவர் ஒரு நவாப்பழ கலர் மிக்ஸ் ஆன மாதிரி மார்னிங்கே கொஞ்சம் எடுத்துருந்துருக்கோம் போல. அச்சச்சோ, தேர் வடம் பிடிச்சு இழுத்துட்டு வரும்போது ஒரு லேடி வந்து தெரியாமல் விழுந்துடுறாங்க டயர்டாகி. அடுத்தடுத்து அந்த தேர் இழுத்துட்டு வர்றதுனால எல்லா பக்தர்களும் வந்து அவங்க மேலே விழுந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி டயத்தில் நீங்கள் வந்து பக்தர்கள் தேர் வடம் பிடிச்சு வரும்போது ஏதாவது வந்து சாப்பிட்டு வந்துடுங்க. இல்லை ஒரு காஃபி டீ இது மாதிரி ஏதாவது ஒரு எனர்ஜெட்டிக்காக சாப்பிட்டு வாங்க. பிகாஸ் அந்த நேரத்தில் வந்து படபடப்பாயிடுச்சு. அவ்வளோ பேர் வந்து சத்தம் போட்டு தான் தேர் நிறுத்துனாங்க. ஒரு 5 நிமிஷம் அங்கே என்ன நடந்தது அப்படின்றதே தெரியல. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. அண்ட் பாய்ஸ் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவலாக சுற்றி வர வரையில் வந்து செம்ம ஹாப்பியாக வந்து எனர்ஜெட்டிக்காக வந்து தேர் மூவ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து பார்க்கறதுக்கே வந்து அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது. நம்மளால் சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு வர நம்மளால் வந்து இவ்வளோ அந்த ஸ்வெட் ஆகிட்டுருக்கு. பயங்கர நெருப்பு மாதிரி வந்து சன்லைட் வந்து நெருப்பு மாதிரி உமிழ ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வந்து பார்த்த வரையிலுமே எல்லார் பக்தர்கள் வந்து செப்பல் இல்லாமல் அந்த தேருக்கு பின்னாடியே வந்து நடந்து பக்திகளை வந்து பாடல்கள் வந்து பாடிட்டு வந்துட்டு இருந்தாங்க. க்ரௌட் அவ்வளோ க்ரௌட். டைமாக ஆக என்ன ஆரம்பிச்சிருச்சுன்னா க்ரௌட் ஏற ஆரம்பிச்சிருச்சு. அகிலாண்டேஸ்வரி அம்மையின் காதுகளில் இருக்கும் காதணிகள் பெரிதாக பக்தர்களின் பார்வைக்கு மிக நன்றாக பளிச்சென்று தெரியும். இந்த காதணிகளை தாடங்கள் என்று அழைப்பார்கள். அம்பாள் முன்னொரு காலத்தில் மிக உக்கிரமான உருவத்துடன் கொடூரமாக இருந்ததாகவும் பக்தர்கள் வழிபாடு செய்ய மிகவும் அச்சமுற்றதாகவும் இருக்க ஸ்ரீ ஆதிசங்கரர் ஸ்ரீ சக்கர ரூபமான இக்காதணிகளை பிரதிஷ்டை செய்து அம்பாளின் உக்கிரத்தை தணித்தார் என்று தல வரலாறு கூறுகிறது. அன்னையின் உக்கிரத்தை தணிப்பதற்காக முன்புறம் விநாயகரையும் பின்புறம் முருகனையும் பிரதிஷ்டை செய்துள்ளனர். அதிகாலையில் கோபூஜையும் உச்சிகாலத்தில் சுவாமிக்கு தினமும் அன்னாபிஷேகமும் நடக்கும். உச்சிகால பூஜையின் போது சிவாச்சாரியர் அன்னை அகிலாண்டேஸ்வரி போல பெண் வேடமிட்டு கிரீடம் அணிந்து கொண்டு மேளவாத்தியங்களோடு யானை முன்னே செல்ல சுவாமி சன்னதிக்கு வந்து சுவாமிக்கும் அபிஷேக ஆராதனைகளை செய்வது இத்தலத்தின் தனிச்சிறப்பாகும். தேர் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நம்ம நிலைக்கு வர்றதுக்குண்டான அந்த கட்டு இன்னும் ஒரு கட்டு தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கே வந்துருச்சு. வேக வேகமாக வந்து தேர் இழுத்துட்டு வந்துட்டாங்க. அம்பாள் தேர் வந்து அடுத்து வடம் பிடிச்சு இழுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் அம்பாள் தேரில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரம் சவுண்டு அவ்வளோ சவுண்ட் இருந்தது. மேளவாத்தியம் அந்த சவுண்டு அவ்வளோ கும்பல் அதிகமாயிட்டாங்க. ஜம்புகேஸ்வரர் தேர் வந்து சீக்கிரமாக இழுத்ததுனால போக போக தான் வந்து கும்பல் சேர்ந்தாங்க. பட் ஜம்புகேஸ்வரர் தேருக்கு வந்து அவ்வளோ பிரமிப்பாக அந்த சவுண்ட் அந்த மியூசிக்லாம் பார்த்திங்கன்னா நானா ஆடலை தானா என் காலாடுது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கெட்டிமான சத்தம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டைமாக க்ரௌடு ஏறிக்கிட்டே இருந்தாங்க. சரி ஓகே நம்ம வந்து முடிஞ்ச அளவு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷூட் பண்ணேன். இது வந்து அம்பாள் தேர் வந்து அடுத்து வந்து கிளம்புறதுக்கு புறப்பாடுக்கு ரெடி ஆயிடுச்சு. அந்த நம்ம சொல்லுவோம் அந்த தசாங்கம் சாம்பிராணி புகை இதெல்லாம் போட்டாங்க. ஜம்புகேஸ்வரரோட தேர் வந்து இந்த நிலைக்கு வந்தோடனேயே அம்பாள் தேர் வந்து மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்தது. கோலாகலமாக ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்தது. குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்க எல்லாருமே வந்து வெயிலை பொருட்படுத்தாமல் வந்து அவங்களோட பக்திகளை வந்து முற்படுத்தி அந்த இடத்துல வந்து பிரார்த்தனை செஞ்சது ரொம்ப விசேஷமாக இருந்தது. கோபுரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக
பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கும் இதெல்லாம் ரசிக்கிறதுக்கும் வந்து நமக்கு வந்து இதை ரசிப்பதற்கும் பார்ப்பதற்கும் இந்த 2 கண்கள் போதாது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் வந்து மையப்படுத்தி ஆகணும். ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி கிளம்பி நகர ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நகர ஆரம்பித்தேன். அந்த மதில் சுவரை தாண்டி நம்ம வெளியில் போகணும். அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து கவர் ஆயிடுச்சு, பிளாக் பண்ணிட்டாங்க. நிறைய கும்பல், ஏன்னா இன்சைட் அண்ட் அவுட் சைடு 2 சைடுமே வந்து உள்ளே வெளியேயும் போயிட்டு இருந்தாங்க. பேரிகார்டு வேற நடுவில் இருந்தது. கும்பல் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வந்து கூட அந்த தேர் வர வர சுற்றி வந்துட்டே இருந்தாங்க. பக்தர்களுக்கு யாராவது ஏதாவது ஆச்சுன்னா சிகிச்சை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்துட்டு 9:45 பக்கம் ஆயிடுச்சு. அண்ட் நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து மூவ் ஆகி வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அம்பாள் தேர் இழுக்கிறதுக்குள்ளே இப்போயே வந்து வெயில் தாங்கலை, நம்மளால் தாக்கு பிடிக்க முடியல. அதனால் தேர் மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த திருவிழா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அம்பிகை வழிபட்ட லிங்கம். அழகிய காவேரியில் சிறிது நீர் எடுத்து லிங்கம் வடித்தார். அம்பிகையின் திருக்கரங்களில் இருந்த நீர் லிங்கமாக மாறியது. அம்பிகை அந்த லிங்கத்தை வழிபட்டு ஆனந்தம் அடைந்தாள். நீரால் செய்யப்பட்டதால் லிங்கம் ஜம்புகேஸ்வரர் என வழங்கப்படுகிறது. ஸோ அம்மா க்ரௌடு என்னால் நெருக்கி அடித்து பிடிச்சி வரவே முடியல. தேர் பார்த்துட்டு வெளியில் வரக்குள்ளே பட்டு போயாச்சு. அண்ட் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வரவங்களாம் கொஞ்சம் இந்த க்ரௌடை கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். பயங்கரமாக போட்டு தள்ளி நெரிச்சு எடுத்துட்டாங்க. நான் கொஞ்சம் சீக்கிரமாக ரூம் தப்பிச்சுக்கிட்டேன். சரி, நம்ம அப்படியே மோர் கொடுத்துட்ருக்காங்க, மோர் குடிச்சிட்டு அப்படியே போயிடலாம். அடிச்சு பிடிச்சி நம்ம வந்து வெளியில் வந்தாச்சு. நீர்மோர் வந்து குடிக்கிறோம். குஸ்கா, பிரியாணி, புளியோதரை, பொங்கல், அது இதுன்னு சொல்லி அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம எதுவுமே வாங்கி சாப்பிடல, ஏன்னா அதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா டயர்டாயிருவோம். இப்போ நம்ம வந்து ஷூட் முடிச்சாச்சு. ஸோ நீர்மோர் குடிச்சிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு. ஹப்பாடா அவ்வளோ களைப்பார இருந்தது. வெயில் கொடுமையான கொடுமைங்க. வெளியில் எங்கே போனாலும் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிருங்க. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி திருவானைக்கோவில் ஜம்புகேஸ்வரரோட தேரோட்டம் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னால் முடிஞ்ச வரையில் நான் வந்து உங்களுக்கு கிளிப்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்றைக்கி அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா சாரீ. ஆனால் நான் வந்து சாரியை வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வெயில் பயங்கர கொடூரமாக இருக்குது. நம்ம வந்து ஷூட் போகிற இடத்துலலாம் சாரீ வியர் பண்ணிட்டு வருது, அந்தளவுக்கு ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட். ஸோ அதை வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம திருச்சி திருவானைக்கோவிலில் வந்து ஷூட் முடிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம். வெளியில் வந்தாச்சு. வெளியில் வர வரையிலுமே கும்பலாக தான் இருந்தது, பயங்கர கும்பல். அண்ட் மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான தேரோட்டம் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோவில் ஒவ்வொரு கிளிப்பும் எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சா பாய், லவ் யூ ஆல் மக்களே. See you.